ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், பர்சனலாக ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 5 of Swords. ஓகே. 4. King of Wands. 3 of Wands. Okay. Moon. Tower. 7 of Cups. Hermit. Page of Wands. 9 of Cups. Sun. High Priestess. Okay. So bottom of the deck, Page of Pentacles. Lovers. King of Pentacles. Okay. Ace of Pentacles. Two of Cups. Four of Pentacles. Moon. Three of Wands. Three of Pentacles. Seven of Cups. Two of Swords. Knight of Swords. Knight of Wands. Okay. Eight of Cups. ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண பர்சனோட கரண்ட் எனர்ஜின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே. ஓகே. ஸோ வீடியோ பர்சனல் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெசினேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மொத்தம் விட்டுடுங்க. ஓகே.
ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆனது ஆகஸ்ட் மந்தாக இருக்கலாம், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி ஒரு 8 மந்த்ஸ் இருக்கலாம். ஓகே, எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு. ஓகே, டோட்லி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. தென் இவர் என்ன மூவ் ஆன் ஆகிட்டு உண்டுனாலும் இவருக்கு தெரியும். ஓகே, இவர் மூவ் ஆன் ஆகி போனாலும் இந்த ஒரு பர்சனை வழியே நீங்கள் தாங்குவீங்க. நீங்கள் மறுபடியும் ஒரு கப் ஆஃபர் பண்ணுவீங்க, மறுபடியும் இந்த பர்சனை கால் பண்ணுவீங்க, மெசேஜ் பண்ணுவீங்கன்னு இவருக்கு தெரியும். ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் அவர் என்ன சொல்கிறது மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 2 சுச்சுவேஷன்ஸ் உண்டு, 2 ஈக்குவல். ஓகே, 2 ஈக்குவல், 2 சுச்சுவேஷனில் எது சூஸ் பண்ணணும்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, பட் பல பல நாட்கள் இந்த ஒரு பர்சன் 2 சுச்சுவேஷனும் இம்பார்ட்டன்ட், பட் 2ல் ஒன்று தான் இவருக்கு சூஸ் பண்ண முடியும். பட் எதை இவருக்கு சூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இவர் பல நாள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு. பட் லாஸ்ட் என்ன ஆகிட்டு உண்டுன்னா, ஓகே இவருக்கு தெரியும் நீங்கள் கொடுக்குற ஒரு ஸ்நேகம் ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம், ஸோ உங்களை ஈஸியாக சமாளிக்கலாம். ஓகே, மறுபடியும் நீங்கள் போவீங்க. பட் ஆப்போசிட் இருக்கிறது பர்சன் வந்து அப்படி கிடையாது, கட்டன் டைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அதனால் இவர் வந்து உங்களை சாக்ரிஃபைஸ் மோடில் விட்டுட்டு அவங்கள வந்து சூஸ் பண்ணிட்டு உண்டு. அதனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெத் ஆகிட்டுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே ஓகே, இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, இந்த மேபி நீங்களும் இந்த பர்சன் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கலாம். ஒன்லி இந்த பர்சனோட ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கலாம், ஃபேமிலி மீன்ஸ் மதர் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சன் மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் இஷ்யூவாக இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சன்ஸ் கிடையாது, இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இவருக்கு இருந்தாலும் இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிருண்டு. காரணம் என்னென்னா, இவர் சுற்றி எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவர் எதிர்பார்க்குற ஒரு குவாலிட்டிஸ், இவர் எதிர்பார்க்குற ஒரு ஸ்நேகம் இவருக்கு வேறு எந்த ஆப்ஷன் கிட்டிட்டு இல்லை. ஓகே, ஏன்னா நமக்கு 2 ஆஃப் கப்ஸாக வந்திருக்கு. ஆக்சுவலி நீங்கள் எத்தனை மாத்திரம் இந்த ஒரு பர்சனை ஸ்நேகிக்கிறீங்களோ அத்தனை மாத்திரம் இந்த ஒரு பர்சனுக்கு ஸ்நேகம் உண்டு. ஓகே, பட் என்ன நீங்கள் மேபி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம், பட் இந்த ஒரு பர்சன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இல்லைங்க நீங்கள் இந்த ஸ்நேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம், ஆப்போசிட் இருக்க பர்சன் ஸ்நேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லையா இருக்கும். பட் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அதே ஸ்நேகம் இவருக்கு உண்டு. பட் இவர் பல தடவை அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் கிட்ட இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு ஒன்று. தென் இன்னொரு பக்கம் 2 சுச்சுவேஷன். ஸோ இதனால் இந்த ஒரு ஸ்நேகத்துக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த ஒரு பர்சன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கேரக்டர், மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர், மணி காசு சொத்து, ஸோ இந்த மாதிரி ஜீவிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். இவர் யாரு கூட எமோஷ்னல் கனெக்ட் ஆக மாட்டார். ஏன்னா இவர் ஃபுல்லாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். அப்படி இவருக்கு யாரு கூட எமோஷ்னலி கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இவர் அந்த இடத்தை விட்டு உடனே ஓடி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். அப்போ இவர் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டைமில் இவருக்கு யாரோட தாட்டோ டிஸ்டர்ப் ஆகுது, யாரோட திங்கியும் டிஸ்டர்ப் ஆகுது, இவர் யாரு கூட கொஞ்சம் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இவருக்கு ஆச்சுதுன்னா இவர் உடனே அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு கழியக்கூடிய ஒரு கேரக்டர். காரணம் என்னென்னா இவருக்கு யாரு கூட எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் பிடிக்காது. ஏன்னா இவருக்கு நல்லா தெரியும் நம்ம யாரு கூட அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட அச்சீவ்மெண்ட் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இவர் யாரு கூட எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஓகே, பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆளோட காரி இம்பார்ட்டன்ட், ஆளோட ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கலாம். ஆளோட கோல் இம்பார்ட்டன்ட், ஆளோட கோலை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. ஓகே, யாருக்கும் பிடி கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. மெயின்லி ஃபேமிலிக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் வேறு யாருக்கும் பிடி கொடுக்க மாட்டாங்க. ஆளோட லட்சியத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஆளுக்கு ஒரு லட்சியம் உண்டு. நான் சொன்ன மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃபுல்லாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கேரக்டர், கோல் உண்டு. அந்த கோலை நோக்கி தான் ஆளு ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. கோலை நோக்கி போகக்கூடிய டைமில் யாரு கூட இவருக்கு ஒரு எமோஷ்னல் கனெக்டட் ஆயிடுச்சுன்னு அப்படின்னா உடனே இவர் அந்த இடத்தை விட்டு உடனே மூவ் ஆன் ஆகி ஆகும். ஓகே, அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் நின்றுட்டு உண்டு.
இது எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சன் ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சனா இருந்தாங்கன்னா, அவங்க லைஃப்ல கோர்ட், டிவோர்ஸ் மேபி டிவோர்ஸ் அந்த மாரி ஏதாவது போயிட்டுருக்கலாம். எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு. மேரேஜ் ஆன ஒரு மேபி மேரேஜ் ஆன ஒரு பர்சனா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணும் ஒத்து போகல. ஸோ ஒத்து போகாம இந்த பர்சன் கோர்ட்டு கேஸு, டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். இல்லைனா டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஓகே. ஓகே. ஸ்டார்ட்டிங்கில உங்களுக்கு அந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர் மனசில ஆயிருக்காது. பட் போக போக அந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர் மனசில ஆயிருக்கும். அவனுக்கு அவனோட காரியம் தான் இம்பார்ட்டன்ட். அவனுக்கு அவனோட கரியர் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம எதுக்கு இவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கடைசி எண்டில அவன் தன்னோட ஃபேமிலி தான் சூஸ் பண்ணுவான். நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் இனிமேல் நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. டோட்டலி நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டோட சேஞ்ச் மீன்ஸ் என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஞானம் கிடைச்சிடும்னு நம்ம சொல்லிக்கலாம். அவங்களுக்கு பயங்கரமாக இன்ட்யூஷன் ஒர்க் ஆகுது, மைண்டு பயங்கரமாக ஒர்க் ஆகுது. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டுண்டு. ஓகே. ஃபீலிங்ஸ் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண படிச்சுட்டுண்டு நீங்கள். தென் உங்களை வந்து ஹை வைப்ரேஷனில் வைக்க நீங்கள் படிச்சுட்டுண்டு. ஸோ உங்களுக்கு இன்ட்யூஷன் பயங்கரமாக ஒர்க் ஆகுது நம்ம சொல்லிக்கலாம். மேபி இதில் ஒரு சிலவங்க பயங்கரமாக ஹீலிங் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே. நீங்களும் வந்து சேஞ்ச் ஆகிட்டுண்டு. இப்போ முன்னாடி மாதிரி இவங்களுக்கு அவைலபிளாக நீங்கள் இல்லை. ஓகே. நீ என்ன பண்ணுற பார்க்கலாம். ஓகே. நீ நீ ஏன் நானும் பார்க்கலாம். நீ என்ன தான் பண்ணுறிய, நீ என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு பொறுமையாக பேஷன்ஸில் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு உண்டு. இந்த போஸ்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடல. போகிற வரைக்கும் போகட்டும், பார்த்துக்கலாம். என்ன தான் நடக்குன்னு பார்த்துக்கலாம். ஒரு பேஷன்ஸில் வெயிட் பண்ணுறீங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. உங்களோட கெரியரை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பயங்கரமாக உங்களுக்கு இன்ட்யூஷன் ஒர்க் ஆகுது, மைண்ட் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு இன்ட்யூஷன் பயங்கரமாக சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு உண்டு. ஓகே. நீ எந்த ஒரு போஸ்டில் ஃபோக்கஸ் பண்ணாத. இவன் எங்கேயும் போக மாட்டாங்க. இவங்க கண்டிப்பாக ஒன்று தேடி வருவாங்க. பட் இந்த ஒரு போஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இந்த ஒரு போஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண இந்த ஒரு போஸ்ட் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நீ இவங்கள ஃபோக்கஸ் பண்ணாத. நீ ஒன்று ஃபோக்கஸ் பண்ணு. இவங்க ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு போஸ்ட் உங்ககிட்ட வந்து சேருவாங்க. உங்களுக்கு இன்ட்யூஷன் பயங்கரமாக ஒர்க் ஆகிட்டு உண்டு. ஓகே. நீங்கள் இன்ட்யூஷனை கேட்டுட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் முன்னோட்டு போயிட்டுருக்குறீங்க. பேஷன்ஸ் உண்டு உங்களுக்கு. ஓகே. ஓகே. ஸோ இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் உங்களை திங்க் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் திங்க் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா இந்த ஒரு பர்சன் உங்களை வந்து மறந்துட்டு இல்லை. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், 2 சிச்சுவேஷன் ஸ்டக் ஆகி இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு உண்டு. ஓகே. உங்களை வந்து விட்டு கழியணும், நீங்கள் இந்த பர்சன் லைஃப்பில் இல்லாமல் போகணும்னு இவர் ஒரு நாள் அதை முடிவு பண்ணிட்டு இல்லை. காரணம் என்னென்னா இவருக்கு எத்தனைக்கே ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவருக்கு ஆத்மா, இவருக்கு சோல், இவரோட ஹார்ட் ஆசைப்படுற ஒரே ஒரு பர்சன் நீங்களாக இருக்கலாம். ஓகே. 2 ஆஃப் கப்ஸ். இவருக்கு எத்தனைக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவர் எதிர்பார்க்குற குவாலிட்டிஸ், இவர் எதிர்பார்க்குற ஒரு ஸ்நேகம் வந்து இவருக்கு யார்கிட்டது கிட்டிட்டு இல்லை, உங்ககிட்டது கிட்டிட்டு உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் ஒரு இந்த சுச்சுவேஷன் லாங் டிஸ்டன்ஸான சுச்சுவேஷன் இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே. ஆப்ஷன்ஸ் இருந்தப்பறம் இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் ஆல்ரெடி மேபி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இவர் 2 சிச்சுவேஷன் இருக்குது. ஒன்லி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தால் அவங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைங்க மதர் இஷ்யூவாக இருக்கலாம். ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபேமிலி என்னதான் இவர் ஃபேமிலி கூட லைஃப்பை கொண்டு போனாலும் இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு 9 ஆஃப் கப்ஸ் ஆகும். ஓகே. இவரோட விஷுவல் ஃபுல்மெண்ட் நீங்களாகும். இவருக்கு லைஃப்பில் ஒரு 10 ஆஃப் கப்ஸ் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுன்னா இவருக்கு அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும், இல்லைங்க இவரோட லைஃப்பில் நீங்கள் இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டும்தான் இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். பட் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபேமிலி கூட போயிட்டுருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஓகே. அவங்களோட ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இவருக்கு அதில் ஒரு 9 ஆஃப் கப்ஸ் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிடல. இவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பீஸ், இவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்நேகம் இவருக்கு எங்கேயுமே கிட்டிட்டு இல்லை. 9 ஆஃப் கப்ஸ் ஆகும். ஓகே. 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 எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் நிறைய விஷயம் உங்ககிட்ட ஹைட் பண்ணுறாங்க. மேபி நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில். ஸோ இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த ஒரு காலும் ஒரு மெசேஜ் பண்ணாமல் இருக்கலாம். பட் இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் நிறைய விஷயங்கள் ஹைட் பண்ணுறாங்க. மேபி இந்த ஒரு பர்சன் உங்களை ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க. உங்களை மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே. ஏன்னா நீங்கள் இவரோட லைஃப்பில் வேணும். மேபி லாயலான ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஓகே. நீங்கள் இவரோட லைஃப்பில் வேணும். இவர் ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க. ஆக்சுவலி இவர் நிறைய விஷயம் உங்ககிட்ட ஹைட் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வந்து ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆனது குறித்து இவருக்கு ஃபீலிங்ஸ் உண்டு, வருத்தம் உண்டு. இவருக்கு அது நினைக்கும் போது நைட்டு தூக்கம் இல்லை. ஆக்சுவலி அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்குது.
அவரோட ப்ராப்ளத்தை காது கொடுத்து கேட்குறதுக்கும், அவர் கஷ்டப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் அவருக்கு பாசிட்டிவான ஒரு வைப்ஸ் கொடுக்கறதுக்கும், இவரை வந்து சரி பண்ணுறதுக்கும் இவருக்கு யாரும் இல்லை கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ அதை குறிக்கும்போது இவருக்கு பயங்கர இவர் அது 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 அந்த திங்க் பண்ணும்போது ஆக்சுவலி இவங்க லைஃப்பில் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஃபேமிலி கூட இவர் ஜீவிச்சிட்ருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ராப்ளம்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. மேபி கெரியரில் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். கெரியரில் மேபி இந்த ஒரு பர்சன் நினைக்கிற மாதிரி அவுட்கம் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஃபேமிலி வைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இல்லை ஒரு சிலவங்களுக்கு கோர்ட்டு டிவோர்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கலாம். ஸோ இவருக்கு இவரோட லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குது. பட் முன்னாடி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் இருக்கும்போது இவர் ஒரு ப்ராப்ளம்ஸ் சொன்னால் அந்த ஒரு பர்சனை நீங்கள் பாசிட்டிவாக ஒரு வைப்ரேஷன் கொடுத்து ஹீல் பண்ணுவீங்களா இருக்கும். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவரை ஹீல் பண்ணுறதுக்கும் இவரோட ப்ராப்ளத்தை காது கொடுத்து கேட்குறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அதை நினைக்கும் போது இந்த ஒரு பர்சனுக்கு பயங்கர இவரை நைட்டு பல நாட்கள் தூங்காமல் இருந்துட்டு. ஓகே, ஸோ டோட்டலாக இந்த ஒரு பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட ஹைட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, நிறைய விஷயங்கள் இவர் ஹைட் பண்ணுறாரு இந்த ஒரு சுச்சுவேஷனில். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் முன்னாடி எத்தனை வாட்டி இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆக்கிட்டு போனாலும், மூவ் ஆன் ஆகிட்டு போனாலும் மறுபடியும் வழியே நீங்கள் போவீங்களா இருக்கும். ஓகே, பட் இந்த வாட்டி நீங்கள் போயிட்டு இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்களா, மேபி நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிருக்கலாம். இந்த வாட்டி நீ போனால நீயே வா, எத்தனை வாட்டி நான் அவனை தாங்கிறதுக்கு, நீ போன மாதிரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்களா இருக்கும். இந்த ஒரு பர்சனுக்கு பிடி கொடுக்கல. ஓகே, ஸோ அதை குறிக்கும்போது இவருக்கு ஒரு பயமும் உண்டு, ஒரு ஃபியரும் உண்டு. ஓகே தென் இவர் ஆக்சுவலி என்ன நினைக்கிறா, நம்ம இந்த மாதிரி இருக்காமல் இருந்திருக்கலாம். ஓகே, ஏன்னா நமக்கு ஃபேமிலி இருக்குது, நமக்கு ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம், ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே தான், இல்லைன்னா சொல்ல மேபி ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். எல்லா அபுண்டன்ஸும் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். வசதி வாய்ப்பு எல்லாமே உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணிட்டு என்ன கரண்ட் சுச்சுவேஷனோட எனர்ஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவர் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தன்னோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. ஸோ அதை குறித்து இவர் ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, இன்றைக்கி என்னை சுற்றி எத்தனையோ பர்சன்ஸ் இருக்கலாம், ஃபேமிலிஸ் இருக்கலாம். பட் என்ன கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோ, என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கோ எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு இவர் திங்க் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா அவ்வளோவா சீக்கிரமாக யாருக்கும் ஒரு லைஃப்பில் அவ்வளோவா சீக்கிரம் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு கமிட்மெண்ட் இவர் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி டைம் எடுத்து தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துட்டாருன்னா அது எந்த ஒரு உயிரே போனாலும் அந்த ஒரு கமிட்மெண்ட்டை நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் லாயல்னு ஒரு பர்சன் தான். பட் சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு நோ கான்ஃப்ளிக்ட் சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும். பட் அந்த ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, பட் அது நிற்பாங்களான்னு கேட்டால் நெவர் கிடையாது. காரணம் என்னென்னா இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பை விட்டு மூவ் ஆன் ஆகுறது, இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது இந்த ஒரு பர்சனை தாங்கிக்க முடியலை. ஓகே, இவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் இவர் உங்களை விட்டே கல்யாணம் இவர் திங்க் பண்ணலாம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் சைலண்டாக இருக்குது, நீங்கள் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு பர்சனுக்கு அது தாங்கிட்டு இவரால் இருக்க முடியல. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் ஓடி ஒரு ஆக்ஷனை எடுத்து ஒரு காலோ ஒரு மெசேஜோ பண்ணணும்னு இவர் முடிவு பண்ணிட்டு. ஓகே, பட் நீங்கள் இப்போவும் அவைலபிளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் இந்த பர்சன் ஓடி ஆகும். ஓகே, ஸோ இவர் வரக்கூடிய டைமில் இவர் ஒரு காலோ ஒரு மெசேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு பாசிபிள் ஆகும். ஏன்னா நமக்கு சன் கார்டாக வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு 19 ஹவர்ஸ்லேயும் இல்லைங்க 19 டேஸ்லேயும் ஒரு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும். இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கால் ஒரு கம்யூனிகேஷனும் வரும். பட் இவர் மறுபடியும் இந்த பர்சனுக்கு நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க, வந்தவுடனே எல்லாத்தையும் ஓப்பனாக நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க, அவைலபிளாக இருக்கீங்கன்னு ஒரு நியூஸ் இவருக்கு தெரிஞ்சுன்னா மறுபடியும் இந்த ஆள் ஓடி ஆகும். ஓகே, ஸோ அதனால் வந்தால் ஒரு லிமிட்டாக ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் அவைலபிள் மாதிரி காட்டிக்காதுங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இல்லை ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. பட் டைம் எடுத்துக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ஆளோட லைஃப்பில் ஹீலிங் பீரியட் நடந்துகிட்ருக்கு. ஆளோட லைஃப்பில் ஒரு பீஸ் இல்லை. ஆளுக்கு எனக்கு என்ன வேணும், நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் யாரு கூட என் லைஃப்பை கொண்டு போகணும்,
ஆளுக்கு அதை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆளு திங்க் பண்ணுறாங்க. நான் என்ன ஆக்சுவலாக ஆளுக்கு லைஃப்பில் டோட்லி ஒரு பீஸ் இல்லை. ஓகே, ஆளோட லைஃப்பில் ஒரு பீஸ் வேணும், ஒரு கம்ப்ளீட் ஆகணும், அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும். பட் சுச்சுவேஷன் வந்து 2 சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ ஆள் திங்க் பண்ணுறாங்க, நான் எதை சூஸ் பண்ணணும், நான் எது ஆக்சுவலி மேபி இதில் ஒரு சிலவங்களுக்கு கோர்ட்டு டிவோர்ஸ் இந்த மாதிரி ஆயிருக்கலாம். மேபி இது ப்ராப்பர் டிவோர்ஸ் ஆன பிறகு உங்கள் லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் வேணால் கட்டாயம் டைம் எடுத்துக்கும். மற்றபடி ரீகன்சிலேஷனாக அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 19 டேஸ்லேயோ 19 ஹவர்ஸ்லேயே பாசிபிள் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு இந்த ஒரு பர்சன். ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கான சுச்சுவேஷனில் இவருக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக இருக்கலாம், ஒரு எமோஷ்னல் அட்ராக்ஷனாக இருக்கலாம். இது வரைக்கும் இவருக்கு வேறு யாருக்கிட்டையுமே கேட்டுட்டு இல்லை. ஸோ அதை குறிக்கும் போது நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் அன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கலாம். நம்ம அன்றைக்கி ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் நம்ம பண்ணியிருந்தோன்னே இன்றைக்கி நல்லா இருந்திருக்கும். நம்ம ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணாமல் இருந்துட்டோமே, அதை நினைக்கும் போது இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, அது மட்டும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் மேலே பயங்கரமாக அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது. இந்த ஒரு கண்டிஷன் பார்த்து ஃபேஷனேட் கண்டிஷன் மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பட் ஃபியர் உண்டு, வந்து கழிஞ்சால் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு தெரில இவருக்கு. ஏன்னா இப்போ டோட்லி நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டுண்டு, டோட்லி இவருக்கு ஒரு பிடி கொடுத்துட்டுல, உங்களோட கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டுண்டு. நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் ஹை லெவலில் போயிட்டுடன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அவர் அதனால் இவருக்கு நீங்கள் வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு இவருக்கு தெரியல. ஸோ அது குறித்து ஃபியரும் உண்டு இந்த ஒரு பர்சனுக்கு. ஓகே, ஸோ அதனால தான் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ஏன்னா நீங்கள் ஒரு பிடியும் கொடுக்கல, ஒரு கால் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல, நீங்கள் அவைலபிளாக இல்லை. ஆனால் இவருக்கு உங்களை லைஃப்லேருந்து விட்டு கழிக்கிறதுக்கு இவருக்கு விருப்பம் இல்லை. கடைசி வரைக்கும் இவருக்கு ட்ரீம் என்னென்னா இவர் உங்களை கொண்டு தரணும். எப்படியா லைஃப் லாங் இவரோட லைஃப்பில் நீங்கள் வேணும். ஏன்னா லைஃப் லாங் இவருக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கட்டும், இவர் கஷ்டப்படும் போது இவருக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஓகே, ஸோ அதனால தான் இவர் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் சேசிங் பண்ணாதனால இவர் ஒரு காலோ ஒரு மெசேஜோ பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கணும்னு இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு. ஓகே ஓகே, அதனால தான் இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜோ பாசிபிள் ஆகும். நைட் ஆஃப் சோர்ஸ் எப்பவும் வந்து என்ன சொல்கிறது ஸ்ட்ராங் கிடையாது. அது வந்தால் வந்து வேகத்தில் போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, இதுதான் அந்த ஒரு போஸ்டோட கரண்ட் எனர்ஜி. ஓகே, தென் நமக்கு இனி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். மேபி இதில் ஒரு சில உங்களுக்கு 33 ஏஜ் இருக்கலாம். ஏஞ்சல் நம்பர்ஸ் 18 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்களா இருக்கும். 18. ஓகே, இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர் 333 இம்பார்ட்டன்ட். ஓகே, 333 கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். இல்லை ஒரு சிலவங்களுக்கு ஏஜ் 22 இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 33 இருக்கலாம். 222 இம்பார்ட்டன்ட். ஓகே, 222 கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 7 important, 8 important, 9 important, 18 important, 19 important, 6 important, June month important. Okay, okay, so இந்த நம்பரில் உங்களுக்கும் சாரி 16 important, 16 important. இந்த நம்பரில் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பிரிஞ்ச ஒரு டேட்டோ இல்லைங்க நீங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண ஒரு டேட்டோ சொல்ல கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.